சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான இன்றைய தினமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் தேர்தலுக்கான அறிவிக்கை மார்ச் 16ஆம் தேதி என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படவுள்ள தமிழக பட்ஜெட் தள்ளிப்போகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலை உருவாகும்போது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் எப்படி இருந்துள்ளன என்பதை தற்பொழுது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், கோவா, பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் நடைபெறுவதால் மத்திய அரசின் பட்ஜெட் தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதையடுத்து தேர்தல் நடைபெறுகிற மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் எவ்வித சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கக்கூடாது என்று மத்திய அரசை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டது. மற்றபடி பட்ஜெட்டை திட்டமிட்டபடி தாக்கல் செய்யலாம் என அறிவித்தது. தற்போது தமிழக பட்ஜெட்டிற்கும் அதே போன்ற சூழல் உருவாகியுள்ளது. 5 மாநில தேர்தல் போல தமிழகத்திலும் பட்ஜெட்டை தள்ளி வைக்க அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் ஆர்கே நகர் தொகுதிக்கு பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்கள் ஏதும் அறிவிக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட வாய்ப்பிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறுகின்றனர். மற்றபடி பட்ஜெட் தாக்கல் செய்வதில் எவ்வித இடையூறும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதே தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் விளக்கமாக இருக்கிறது.